அவங்களே நீங்க சொல்லித்தாரேன்னு சொன்னீங்க. நல்ல விஷயம். மாஷா அல்லா. குட். நல்ல விஷயம். ஞாபகப்படுத்தின பெரிய விஷயம். உண்மையில நான் மறந்துருந்தேன். உங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா நந்தி? நான் ரெக்கார்டு ஃபுல்லாக கேட்டேன். போட்டால் உங்களோட ஸ்டார்டிங் அந்த 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 சைட்ல நீங்க ஒரு வேலையும் ஊட்டி இல்லை இந்த குருவான்ல. இப்ப நான் யோசிக்கிறேன் என்னென்ன அந்த டைம்ல நீங்க அந்த குருவான்ல ஓதி பழகிக்கிறீங்கன்ற வகையில தான் அந்த விஷயங்கள் நாங்க அப்படியே சும்மா அநியாயம் டைம் அநியாயம் பண்ணப்படாது. உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் உங்களுக்கு திருப்பி அந்த விஷயத்தை படிப்பிக்கிறது அகாடமியில ஒரு பண்புண்டு இல்லை. தெரிஞ்ச விஷயத்தை படிப்பிக்கிறல்ல, டைமை வேஸ்ட் பண்றல, அடுத்தடுத்த இஷ்டத்துக்கு நான் போய் கொண்டு தான் நிற்கிறேன். அப்ப அந்த விஷயத்துல நீங்க ஸ்டார்டிங் சூரத்து நாஸ்ல இருந்து வார நேரம் அந்த அந்த அடையாளங்கள் சார்ந்த விடயத்துல உங்களோட சைடு இருந்து ஒரு வேலையும் இல்லை. இப்ப நாங்க நினைச்சிருந்தோம் என்னடால் உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் போலாம், எனக்கு வண்டி ஓடி ஒன்றுமே சொல்லி தராம தெரிஞ்ச அப்படி தெரிஞ்சவனு சொல்லி தரப்படாதே. அப்படித்தானே? உங்களுக்கு ஒன்று தெரியும் சொல்லி ஆமா. தரப்படாது. அதான் நடந்திக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நாங்க ஓடிக்கிறோம், நீங்களும் மாதிரி பாட்டு வந்தீங்க. முட்டு போடுற இடத்துல போயிட்டு கேட்டா அண்ணன் தெரியாதுன்னு சொல்றீங்க சொல்லிக்கிறீங்க. நல்லா இப்ப சரி சரி செல்லினது பெரிய விஷயம். ஹைரன் அதுல பெரிய தலையை பிச்சு கொண்டு போற விஷயங்கள் ஒன்றும் இல்ல. சில பேசிக்கான சில விஷயங்கள் இருக்கிற நீங்க போயிட்டு குர்ஆனை தேடி பாருங்க. இது வரைக்கும் ஓதின பாடங்கள் உங்களுக்கு தேடி பார்க்கல இன்ஷா அல்லாஹ். வந்திக்கா ஸ்கிரீன்? ஆ, ஓகே. கொஞ்சம் நீங்க வரேன். ஹாய். இதெல்லாம் படிச்சமா? அவுது ஓதி பழம் பிஸ்மில்லா ஓதி பழையமா? இல்ல இதெல்லாம் செய்யவே இல்லையா? வேற லெவல். இல்ல. வேற எல்லாம் பாஞ்சு போயிட்டீங்க. ஹாய் பிஸ்மில்லா அப்புறம் அதை கொஞ்சம் பார்த்துட்டே போம். ஓதுங்க பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. இதுக்கு முன்னாடி بسم அவுது நீங்க الله. பார்த்தீங்க போன்ல எப்படி எழுதுன்னு? أنا لا. அவுது என்ன அமைப்புல எழுதப்பட்டீங்கன்னு சொல்லி பார்த்தீங்களாங்க? சரி. إلا. ரெண்டாவது பிஸ்மி ஓதுங்க பாப்போம். بسم الله الرحمن الرحيم. ஹாய் முடியலாம். இப்படி ரெண்டு வகையான குர்ஆன் எங்களோட சைட்ல இருக்குது. இதுல நீங்க எந்த குர்ஆன் வச்சு ஓதுவீங்க? بس كده. டெஸ்ட்டுக்கு அந்த குர்ஆனுக்கு பேர் என்ன? المدينة اللي அது كده. யார் அது யார் சொன்னது? நீங்க சொல்றீங்க விட யார் சொன்னது? எழுதுனது? لا بدنا كاري بدي. கேள்விப்படுகிறீங்க. நல்ல விஷயம். மாஷா அல்லாஹ். ஹாய். உலகத்துல ரெண்டு வகையான குர்ஆன் அமைப்புகள் பொண்ணுல காணப்படுது. ஒன்று ஒன்று நான் சொல்லுவோம் முஸ்ஹப் பில்ஹத் அல் மதீனா, மதீனாவினுடைய முஸ்ஹப் மதீனால பிரிண்ட் பண்ணப்படுற அந்த அங்கிருந்து வருகிற குர்ஆன். ரெண்டாவது சொல்லுவோம் முஸ்ஹப் பில்ஹத் ஹிந்தி, இந்தியாவோட பாகிஸ்தான்ல இருந்து வர குர்ஆன பொண்டு நாங்க சொல்லுவோம். இந்த வகையில இரண்டு வகையான பொண்டுகள் காணப்படுது. இந்த பாகிஸ்தான்ல இருந்து வர குர்ஆனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அதை ஓதுராக்கள் குர்ஆனை படிக்காதாக்கள், குர்ஆனை ஓதுற சிஸ்டத்தை தெரியாதாக்கள், சட்டங்களை தெரியாதாக்கள், ஏதோ அஹ், பாமர எங்கட பாஷையில பாமர மக்கள் ஒன்றும் படிக்காத ஆக்கள் எப்படி சரி ஓதிட்டு பேத்திடணுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த குர்ஆன் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த குர்ஆன் தான் ட்ரெண்ட்லையும் ஓதப்பட்டு வந்திருக்குது. ஆனால் ஆனால் குர்ஆனுடைய விஷயத்தை படிச்சு அந்த ஒழுங்குல ஓதி பழகுற ஆக்களுக்கு மிச்சம் இலகுவான குர்ஆனாக முஸ்ஹப் மதீனா என்று சொல்ற அந்த குர்ஆன் அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. இதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குர்ஆனை தொகுக்கிற நேரம் எழுதப்பட்ட ஃபொண்ட். அந்த காலத்திலிருந்து சட்டங்கள் பிழையாகாம ஓதுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஃபோன் தான் இந்த ஃபோன். சரியா? இதுல நீங்க வித்தியாசங்களை பார்த்துக்கொள்ள முதலாவது பாருங்க, அல்ஹம்துல ரெண்டையும் பாருங்க. அர் ரஹ்மான பாருங்க, இங்க ரெண்டு அலிஃபுக்கும் ஃபத்ஹத்து நிக்குது. இப்ப இதை பாருங்க, இந்த இந்த குர்ஆனை பாருங்க. இதுல அல்ஹம்துல அலிஃபுக்கு ஃபத்ஹத்து நிக்குது, அர் ரஹ்மான் அலிஃபுக்கு ஃபத்ஹத்து இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அதுல ஒரு குழப்பம் உண்டிக்குதா?
பட்டகத்தின் வச்சு தான் வரும். அது ஏன் ஓகே நீ வைக்கல அது அவட வச்சு காட்டிக்கணுமா அவங்க குழப்பம் முடிக்குதுன்னா ஓ, அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அலிஃபா போட்டிக்கப்படாது நீங்க அலிஃபா வச்சு ஓதுங்கன்னு சொல்லிக்கோங்க அலிஃபா போட்டுவிட்டு இங்க என்ன செஞ்சுக்கிறாங்க போட மாட்டாங்க ஏனால் அவங்க அந்த சட்டங்களை பயன்படுத்தி குர்ஆனை தொகுக்கல அவங்க ஒரு ஏதோ ஒரு ஒழுங்குல பார்க்கிறார்கள் ஓதி கொண்டு போய் திடணும் என்ற அமைப்புலாம் தொகுக்கப்பட்டிருக்குது ஆனால் தஜ்வீத் ரூல்ஸை ஃபாலோ பண்ற சட்டங்களை யூஸ் பண்ற அந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுலையுமே அவங்க அலிஃபுக்கு மேல ஒரு வித்தியாசமான ஒரு அடையாளத்தை போட்டு காட்டிப்பாங்க அந்த அடையாளம் என்ன சொல்லும் என்றால் அந்த அலிஃப் தனியாக நின்று உச்சரிப்பதற்கு சக்தி பெற மாட்டாது ஆனால் வசனத்தினுடைய ஆரம்பத்துல வார சந்தர்ப்பத்துல அந்த அலிஃபுக்கு சில போது பத்ஹத்துன் சில போது கஸ்ரத்துன் சில போது லம்மத்தினுடைய உச்சரிப்பை நான் கொடுத்து ஓத வேண்டி வரும் என்கிறத அடையாளப்படுத்திப்பாங்க முதலாவது வித்தியாசம் ரெண்டாவது பாருங்க இந்த மூணு சொல் இப்ப நான் 3 மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்த மூணு சொல் எது யௌமித்தீன் மக்தூபி என்ற இந்த இரண்டு சொல்லை நீங்க பாத்தீங்க என்றால் ரெண்டு யாக்குமே சுக்கூன் போட்டிக்குது அப்ப சுக்கூனை வச்சாத யாவ் என்று இழுக்கிறதா யவ் என்று ஓதுறதா பிரச்சனை வரும் இந்த குரானை பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் சுக்கூன் போடல ஒன்றுல போட்டிக்கிறாங்க இன்னொன்றுல போடல போட்ட அர்த்தம் நீட்ட இயலாது இருக்கிறத போல ஓதி கொண்டு போகணும் சுக்கூன் இல்லைன்ற அர்த்தம் நாங்க நீட்டி ஓதணும் இந்த வேறுபாடை எங்களுக்கு இந்த குரான்ல காண முடியாது மணி என்ன சரி எங்க போயிட்டீங்க பாக்கெட் ஆயிட்டு. ஆயிட்டானே இல்ல எல்லா சேரும் பிரச்சனை தான் இங்க கடைசி என்ன விளைஞ்சி அந்த பத்ஹால வித்தியாசமான அடையாளம், அலிஃப்ல வித்தியாசமான அடையாளம் வந்து அதெல்லாம் பற்றி. ம் சரி. அப்ப இரண்டாவது பகுதி வழங்கப்படுத்தி வழங்கல் அப்படியா இல்ல, யௌமி மக்தூபி இரண்டையும் பாருங்க அப்ப என்ன விளங்குது ஃபர்ஸ்ட் ஈர வரைக்கும் சுக்கூன் வச்சுக்குது, கடைசியில இதுக்கு சுக்கூன் வச்சுக்கல. ஆ? யவுமில சுக்கூன் வச்சுக்குது, ம், மஅதூபில சுக்கூன் வச்சில்ல ம். வாக்கு. சரி. அப்ப ஏன் அது என்ன ஏன் இப்ப இதுல பாருங்க இதுல யௌமீண்டு முழுக்கலாம் மக்தூபி என்று முழுக்கலாம் இந்த ரெண்டுக்குமே சுக்கூன் நிக்குது வெம்பாவுல எதை இழுக்கிறது எதை விட்டுறது என்ற பிரச்சனை வரும் ஆனால் இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இந்த குர்ஆன் சுக்கூன் வந்துச்சு என்றால் நாங்க அதை மத்தியினுடைய அடையாளமாக அடையாளப்படுத்தி இழுத்து ஓத முடியாத ஒரு அடையாளத்தை காட்டும் அதே நேரம் அதே நேரம் எங்களுக்கு சுக்கூன் இல்லாத சந்தர்ப்பங்கள்ல கட்டாயம் நாங்க அதுல வலிமையாக ஓதுறது போன்றல்லாம வேறு ஒரு அமைப்புல நீட்டி ஓதுகின்ற ஒரு அமைப்பை நாங்க ஃபாலோ பண்ண வேண்டி வரும் அதுதான் இங்க அடையாளப்படுத்திக்கிறாங்க சரியா ஆகவே இது இரண்டாவது முக்கியமான வேறுபாடு இப்படி பல வேறுபாடுகளை எங்களுக்கு இந்த குர்ஆன்ல பார்த்து கொள்ள வேணும் சரி ஏன் நாங்க இந்த குர்ஆனை எடுத்துக்கிறோம் என்று சொன்னால் எங்களோட சப்ஜெக்ட்ல ஓதுறதுக்கு முதலாவது கான்செப்ட் இதுல இருக்கிற சட்டங்களை நுணுக்கமா ஃபாலோ பண்ற லேசி நீங்க மறந்தாலும் குர்ஆன் மறக்காது இப்ப நீங்க இதுல முஸ்தகிம் என்று ஓத இயலாது ஏன் ஏன்டா யாக்கு சுக்கூன் இல்லை அப்ப யாக்கு சுக்கூன் இல்லைன்னா அதுல வேற ஒரு வகையான ஓதலுக்கு நாங்க போகணும் என்கிறது அர்த்தம் எந்த ஒரு அடையாளம் நாங்க வளமையா ஓதுற அமைப்புக்கு இல்லையோ அங்க நாங்க வேறு வகையான ஒரு ஓதலை ஃபாலோ பண்ணணும்ங்கிற இந்த குர்ஆன் சுட்டி காட்டணும் அப்படின்னா விளங்குதான்னு சொல்லி இப்ப அலைஹிம ஓ, பாருங்க சுக்கூனிக்கு அப்ப நாங்க ஈக்கிற மாதிரி ஓதிட்டு போயிடணும்
சரியா? ஆனா மகதூபில பாவுக்கு சுக்குன் அப்ப அங்கனைக்கு மகதூபி என்ன போதில்லை இப்ப அங்கனைக்கு சட்டம் உண்டு அதான் அர்த்தம் பண்றேன். இப்படி எங்களுக்கு சட்டங்களை யூஸ் பண்றது லேசு. எனவே சட்டங்களை நாங்க மறந்தாலும் குர்ஆன் எங்களுக்கு அந்த இடங்களை அடையாளப்படுத்தி தரும். குர்ஆன் பூமியில அருளப்பட்ட போது எழுதப்பட்ட மொழி ஒழுங்கு இதுதான். இதுதான் முக்கியமான காரணம். சரியா? இதான் காரணம் அந்த குர்ஆனை டார்கெட் பண்ணி எடுத்திருக்கிறோம். சரி, இந்த குர்ஆனுக்கு சில ஸ்பெஷலான விசேஷங்கான பண்பிக்கும் ஒன்று. உச்சரிக்காத எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு அடையாளம் இருக்கும். சரியா? இங்க பாருங்க, இப்ப இதுல இந்த இந்தியா குர்ஆன் எடுத்து பாருங்க. இதுல என்ன சரி எழுது இந்த வித்தியாசமான அடையாளம் உண்டு அல்லது உச்சரிக்கப்படாத எழுத்துக்களுக்கு ஈக்குதா? பாருங்க, இந்த அலிஃபுக்கும் ஒரு அடையாளம் இல்லை, இந்த அலிஃபுக்கும் ஒரு அடையாளமும் இல்லை, பக்கத்துல இருக்கிற லாமுக்கும் ஒண்ணும் இல்லை. அப்படித்தானே? அப்ப ஓ. அங்க எதை உச்சரிக்கணும் எதை உடனும் என்ன செய்யணும் எங்க பிரச்சனை வரும். ஆனா இந்த குர்ஆனை நீங்க பாத்தீங்கன்றால் சுராத்தல் முஸ்தகீம் என்ற சொல்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்றால் அஸ்ஸிராத் என்ற சொல்ல நீங்க எடுத்து பார்த்தாலும் அலிஃபுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு காட்டிக்கிறாங்க. இதா இந்த அலிஃபுக்கு ஒரு அடையாளம் ஓ. போட்டிக்கிறாங்க. என்ன அர்த்தம் அதுல? அந்த அலிஃப் உச்சரிக்கப்பட முடியாத அலிஃபாக அது இருக்கும். சரியா? இது ஒரு முக்கியமான வேறுபாடாக நாங்க சொல்லுவோம். அதாவது மத்தினுடைய அலிஃப் எது, மத்தி இல்லாத அலிஃப் எது, சும்மா வர அலிஃப் எது, எப்படி மத்தினுடைய அலிஃப் எது, சும்மா வர அலிஃப் எது என்று சொல்லி. மத்தினுடைய அலிஃபுக்கு உள்ள ஸ்பெஷலான விஷயம் என்னென்றால் அதுகளுக்கு எந்த ஒரு அடையாளம் நீக்காது, சுக்கூன் எல்லாம் நீக்காது. இந்தியா குர்ஆன் நீங்க பாத்தீங்கன்னா அலிஃபுக்கு மேல ஒரு அடையாளத்தையும் போட்டிக்க மாட்டாங்க, யாவுக்கு மேல சுக்கூனை போட்டு காட்டிப்பாங்க, வாவுக்கு மேல சுக்கூன். அப்ப அது ஒழுங்கொண்டு இல்லை, அது ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறதாக இந்த குர்ஆன் காணப்படும். இரண்டாவது, மத்தினுடைய அடையாளம் நாங்க மத்த பத்தி ஸ்பெஷலா படிக்க வேண்டியது. மத்திய அடையாளம் எல்லாத்துக்கும் ஒரே வடிவத்தை நாங்க அவதானிக்கலாம், பார்ப்போம். சரி, அதே போல குர்ஆனில் இருப்பதை போல் ஓத முடியாத சில சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதே நேரம் அதுக்கு அடையாளங்கள் ரீதியான வேறுபாடுகளும் இருக்குது. இதுதான் நீ கடைசியா விட்ட மிஸ்டேக். சுக்கூன் செய்யப்பட்ட நூன், சுக்கூன் செய்யப்பட்ட மீம் பத்தி படிச்சிருந்தானே? அதுல ம். ஐக்கிறது மாதிரி ஓதுற சட்டம் எது? எல்ஹாருடைய சட்டம். அப்படித்தானே? தெரியுமா அது? ஓ. முழுமையா உண்ணாக்கள் இல்லாம மறைக்காம சேர்க்காம பிரிக்காம ஈக்கிற மாதிரி ஓதி கொண்டு போறது எல்ஹாருடைய சட்டமாக இருக்கும். அதெல்லாம ரெண்டு சட்டமும் அடுத்த ரெண்டு வகையான சட்டங்களும் என்ன செய்யும்? இருக்கிறதுக்கு வித்தியாசமான முறையில் நாங்க ஓத வேண்டி வரும். எனவே அந்த இடத்துல சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு மேல நூனிக்காது, மீமுக்கு மேல மீ சுக்கூனிக்காது. அந்த வேறுபாடு வித்தியாசமாக ஓதணும் என்கிறத எங்களுக்கு அடையாளப்படுத்தி தரும். அதே போலதான் தன்மீனுடைய அடையாளம் அடிப்படையில நேரான அடையாளங்கள் தான் நீக்கணும். அஹமதுனா இப்படி நேரா ஈக்கும், எந்த வித்தியாசமும் ஈக்கப்படாது. சரியா? எந்த விதமான வித்தியாசங்களும் இருக்கப்படாது, இப்படித்தான் இருக்கணும். ஆனா நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்றால் எந்த இடத்துல நாங்க இருக்கிறது மாதிரி ஓத முடியாதோ ஒரு சட்டம் ஒன்றை யூஸ் பண்ணுவோமோ அந்த இடத்துல கொஞ்சம் கெளிச்சு கொண்டு போனி கொண்டு தான் நிற்கும். அதுக்கான காரணம் என்ன? அந்த இடத்துல சட்டம் ஒன்று ஈக்குதுங்கிறத நாங்க விளங்கி கொள்ளணுங்கிறதுக்கான ஏற்பாடு. இதுதான் இந்த பாடத்தில் உள்ள முக்கியமான விஷயம். என்ன சொன்னது? திருப்பி சொல்ல ஓ. அடுத்த கிளாஸ்ல வந்து படிச்சேனா இன்ஷா அல்லாஹ் ஓ. இதை ஃபாலோ பண்ணி போயிட்டு தேடி பார்த்து ரெடி ஆயிட்டு வாங்க. இந்த பாடத்தில் நாங்க தொடர்ந்து ஓடுவோம். ஆ, ஓகே.